நாம் தொடர்ச்சியாக மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். கர்த்தருடைய கிருபையினால நாம் 20 அதிகாரங்களை முடிக்க போகிறோம். இன்னைக்கு 20ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வேத பகுதியை நம்ம சிந்திக்கிறோம். 31வது பக்கத்துல புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 34 வசனங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 34 வசனங்கள். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் ஏசோ வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்பதே 20ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிகளில் ஆண்டவர் யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான், யார் பரலோக ராஜ்யத்தில் முதன்மையானவா இருப்பான்ற ஒரு சத்தியத்தை தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். அதுல முதல் 16 வசனங்கள் நாம் ஒரு ஓமையை பார்த்தோம். அந்த ஓமையில கடவுளுடைய கிருபை பெற்றவன் தான் பிரதானமா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்துல நாம் சீசர்கள் யார் வலது பாரசத்தில் இடது பாரசத்தில் இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, யார் தாழ்மையுள்ளவனோ, யார் பணிவிடைக்காரனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் மேன்மையுள்ளவன் சொல்லி சொல்றார். இப்ப கடைசியா அந்த வசனங்களுடைய இறுதி பகுதியா ஆண்டவர் அந்த சொன்ன சத்தியத்தை நடைமுறையில செயல்படுத்துறார். சொல்லப்போனா இப்ப இயேசு கிட்டத்தட்ட அந்த சிலுவை பாடுகளுக்கு நெருங்கி போயிட்டு இருக்கிறார். அவர் கலிலேயா உள்ள ஊழியத்தை முடிச்சுட்டு எருசலேமுக்கு அருகாக வந்துட்டார். பெரையா பகுதிகள் எல்லாம் தனது சத்தியத்தை சொல்லி முடிச்சுட்டு தொடர்ந்து 16ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 முறை பல வடிவங்கள்ல இயேசு தனது சிலுவையும் தனது பாடுகளையும் தனது உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம கடைசியா அதான் பார்த்தோம். 28வது வசனத்திலே அதை பிரதானப்படுத்தி அவர் சொல்கிறத பார்க்கிறோம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் சொல்றார். சொல்லிட்டு இப்போ அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில இருந்து பெரேயா பகுதிகளில் இருந்து எரிகோவுக்கு போறாங்க. இப்ப எரிகோ பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் எகிப்தில இருந்து யோர்தானை தாண்டி முதல்ல கானான்ல கால் வைக்கும் பொழுது அவர்கள் கைப்பற்றிய முதல் பட்டணம் எரிகோ தான். எரிகோவுடைய மதில் சுவர் விழுந்து முதல்ல அவங்க பற்றுக்கிறாங்க. எரிகோ ஒரு சாபத்தீடான பகுதியாக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ராஜாக்கள்லையும் ஒரு சில இடங்கள் எரிகோவுடைய பட்டணத்தினுடைய வீழ்ச்சியை சாபத்தை ஆண்டவர் சொல்றார். இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த எரிகோ கிட்டத்தட்ட எருசலேம்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. எருசலேமுக்கு மிக அருகா ஒரு அரை நாள் பயணத்துல செல்லக்கூடியதாக இந்த எரிகோ பட்டணம் இருக்குது. இயேசு வாழ்ந்த காலத்துல இந்த எரிகோ நல்ல ஒரு வளர்ச்சியா பசுமை நிறைந்த ஒரு பகுதி. இன்னொன்று, இந்த எரிகோவின் வழியா தான் எருசலேமுக்கு போகும். கலிலேயாவிலிருந்து வர்றவங்க அல்லது வெளியே யோர்தானுக்கு அந்த பகுதியிலிருந்து புறஜாதி பட்டணத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் எரிகோவை கடக்காம எருசலேமுக்கு போக முடியாது. அப்ப எரிகோல ஒரு முக்கியமான ஒரு கோட்டை சுவர் மாதிரி இருக்குது யூதேயாவில் பிரவேசிப்பதற்கு. அந்த பகுதிகளில் அவங்க போகும்பொழுது திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள் சொல்லி பார்க்கணும். நம்ம 19ஆம் அதிகாரத்துல இருந்து இயேசு அவருடைய சீசர்கள்ட்ட மட்டும் பேசிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு தான் பிரதானமா உபதேசிச்சுட்டு இருக்கிறார். இப்ப எரிகோவுக்கு போகும்பொழுது நிறைய மக்கள் எப்படி வந்தாங்க, ஏன் அப்படி போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதனுடைய சூழ்நிலை பஸ்கா பண்டிகை காலம். இயேசு பஸ்கா பண்டிகையில தான் சிலுவையில மறிக்கணும், அதான் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப பஸ்காவிற்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் டைம் தான் இருக்கு. அப்ப திரளான மக்கள் போகிறாங்கன்னு சொன்னா எல்லாரும் பஸ்காவை அனுசரிக்க போறாங்க. அப்போ உலகத்தில் உள்ள பல்வேறு யூதர்கள் அன்றைக்கு எருசலேமுடைய ஆலயத்துல கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த பண்டிகையை கொண்டாட, சில நேரம் 1 மாசம் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் அவங்க இருந்து அதை கொண்டாட மக்கள் திரள் கூட்டமா போவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா யூதனும் ஆலயத்துக்கு போகிறது, அந்த பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். அப்படிதான் நிறைய மக்கள் இப்ப போறாங்க. அது போகும் பொழுது இயேசுவும் கலிலேயாவில இருந்து சீசர்களோட எருசலேமை நெருங்கி கொண்டு இருக்கிறார். இப்ப திரள் ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கும் பொழுது அங்க ஒரு 2 கூடங்க இருக்கிறாங்க. அந்த கூடர்களை சுகப்படுத்துறாங்க. இதான் சம்பவம். நிறைய சண்டே ஸ்கூல்லாம் இன்னைக்கு இந்த கதையை நம்ம நிறைய கேட்கணும். இயேசு எப்படி சுகப்படுத்தினாரு, குருடனுக்கு எப்படி பார்வை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி.
ஆனா இதுல பொதித்து இருக்கக்கூடிய சத்தியங்களை ரொம்ப கவனமா நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா தான் சரியா புரிந்து கொள்ள முடியும். இந்த பிரசங்கத்துக்கான தலைப்பு நம்ம பார்த்தோன்னா ஒரு அருமையான பாடல் இருக்குது ஆங்கிலத்தில். தமிழ்ல கூட நம்ம பார்த்தீங்கன்னா கார் இருளில் என் நேச தீபமே அப்படின்னு பாருங்க. இருட்டான இந்த உலகத்துல கிறிஸ்து எவ்வளவு ஒளியா இருக்கிறார், இருள் நிறைந்த இந்த தேசத்துல கிறிஸ்து ஒளியா என்னை இப்படி நடத்துகிறார்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டை நம்ம இறுதி பாடலாக தான் பாட போறோம். அந்த பாட்டுடைய தலைப்பு இந்த பகுதிக்கு ரொம்ப அதிகமா பொருந்தும். இயேசு எப்படி இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கார். ஒரு குருடனுக்கு பார்வைன்றது வெறுமனே கண்ணு சுகமாயிருச்சுன்றது மாத்திரம் இல்லை, அது இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு வெளிச்சம். ஏசு சொல்றாரு, நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னில் நடக்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்லி சொல்றாரு. அவர் ஒளியானது இந்த உலகத்துல வந்திருந்தும் ஜனங்கள் இருளை விரும்புகிறனாலதான் ஒளி இடத்துல வராதிருக்கிறார்கள்னு யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்றார். இப்ப இயேசு எப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்றதுதான் இந்த பகுதி நமக்கு பிரதானமா சொல்லும். இப்ப முதல்ல நம்ம இங்க பிரதானமா என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 29 வசனத்துல ஒரு பாவிகளுக்கு, ஒரு கூடரான பாவிகளுக்கு பிரதான தேவை இயேசுவினுடைய சுவிசேஷம் தான். அதான் நம்ம பிரதானமா பார்க்க போறோம். இப்ப இயேசு போறாரு, ஜனங்கள் போறாங்க, சீசர்கள் போறாங்க. இப்ப இயேசு முன்னாடி போறாரு, ஜனங்கள் அவருக்கு பின் சென்று போனார்கள். நிறைய மக்கள் பின்னாடி போறாங்க. எதுக்கு போறாங்க, ஏன் போறாங்க? எருசலேமுக்கு பண்டிகையை கொண்டாட போனாலும் இயேசு பின்னாடி ஏன் போறாங்க? எப்பயுமே நம்ம நிறைய இந்த சுவிசேஷத்துல பார்க்கிறோம், ஜனங்கள் பெரும்பாலும் பின்னாடி போனது 3 காரியங்கள். ஒண்ணு, தங்களுடைய வியாதிகள் இருந்து சுகமடை. அவங்க அநேகர்ல கூடர்கள் இருக்கிறாங்க, சப்பானிகள் இருக்கிறாங்க, குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க, திமிர்வாதக்காரர், நிறைய பேர் வியாதி உள்ளவங்க விடுதலை தேடி போறாங்க. 2வது, அவருடைய உபதேசத்தை கேட்க போறாங்க. அவருடைய உபதேசம் ரொம்ப வல்லமையா, மற்றவர்களுடைய வித்தியாசமா வேத வல்லமையோடு வெளிப்படுகிறதுக்காண்டி கேட்கறதுக்காண்டி போறாங்க. 3வது, பிசாசு பிடிச்சவங்க போறாங்க, பிசாசு பிடிச்சவங்க சுகப்படுத்துறதுக்காண்டி போறாங்க. இப்போ அப்படிதான் ஒரு திரள் கூட்டம் அவரை தேடி போயிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுல எவ்வளவு பேர் இயேசுவை சரியா அறிஞ்சா, எவ்வளவு பேருக்கு அவர் கடவுள் தெரியும், எவ்வளவு பேர் அவர்களுக்கு தாவீதின் வம்சாவளியா வந்த மேசியா தெரியும் அப்படின்னா அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. மத்தேயு இந்த சுவிசேஷத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாரு, இயேசுதான் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் குமாரன், இயேசுதான் பழைய ஏற்பாட்டில் வாக்கு பண்ணப்பட்ட மேசியா. அதை அந்த சீசர்கள் முதற்கொண்டு கூட இந்த நிலைமை வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கணும். பேதுரு என்னதான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துன்னு சொன்னாலும் அவர் உண்மையாகவே ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவா, ஆண்டவரா, உண்மையான மேசியாவாக அவர்கள் புரிந்து கொள்வதில் பல குளறுபடிகள் இருந்தது. அவர்களும் உலக சிந்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை பின்பற்றி போன இந்த கூட்டம் இயேசுவோடு சேர்ந்து ஆராதிக்க போகுது, இயேசுவோடு சேர்ந்து பஸ்காவை கொண்டாட போகுது, இயேசுவோடு சேர்ந்து பண்டிகைகளை கொண்டாட போடுது. இப்போ இந்த பண்டிகை இயல்பாகவே ஒரு யூதர்கள் இந்த பஸ்காவை செலிப்ரேட் பண்றதுக்கு வெளியூர்ல இருந்து அவர்கள் பயணம் பண்ணும் பொழுது, விசேஷமா அந்த இஸ்ரவேல் தேசங்கள்ல இருந்து அவங்க பயணம் பண்ணும் பொழுது அநேக சங்கீதங்களை பாடிக்கொண்டே போவாங்க. அநேக கடவுளுடைய மீட்பை புகழ்ந்து பாடக்கூடிய சங்கீதங்கள், மோசையினுடைய பாட்டுக்களை பாடிக்கொண்டுதான் அவங்க நடந்து போவாங்க. அப்படி அவங்க நடந்து போறாங்க, துதித்து கொண்டு போறாங்க, எகிப்தினுடைய விடுதலையை நினைத்து கொண்டு போறாங்க. ஒரு தேசத்துல எகிப்துல எவ்வளவு அடிமையா இருந்தோம், அதுல இருந்து கடவுள் நம்ம ரட்சித்து இந்த பாலும் தேனும் மூடுகிற காலம் நம்ம கொடுத்துருக்கிறான்ற பண்டிகையை கொண்டாட போறாங்க. அவங்க ஒரு நிழலாட்டமான பஸ்காவை தேடி போறாங்க. அவங்க ஒரு அனித்தியமான விடுதலையை நினைவு கூறும்படியா போறாங்க. அவங்க மனித அதிகாரத்திலிருந்தும் தேச அதிகாரத்திலிருந்தும் பெற்ற விடுதலையை நினைவு கூற போறாங்க. ஆனா அவங்க மத்தியில உண்மையான பஸ்கா போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே நித்திய விடுதலை கொடுக்கக்கூடிய, உண்மையாகவே பாவ அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய, உண்மையே பிசாசினுடைய கரத்திலிருந்து மெய்யான விடுதலை தரக்கூடிய தேவன் மேசி அவங்க மத்தியில சஞ்சரிச்சு போறாரு. அவரை கொண்டாட அவங்களுக்கு மனம் இல்லை, அவரை பார்க்கக்கூடிய கண்ணு யாரு? இப்போ உண்மையாவே இந்த பகுதியில குருடர்கள் யாருன்னு சொன்னா இந்த திரள் கூட்டமான ஜனங்கள் தான். வெளிச்சமா ஒளியா இயேசு அங்க இருக்கிறார். ஒளியான இயேசுவை விட்டுட்டு நிழலை தேடி போறாங்க. எருசலேம் என்கிற அந்த நிழல்ல, எருசலேம் என்ற ஆலயத்துல காணப்படக்கூடிய அந்த பஸ்கா இயேசுவுக்கு நிழல். ஆனா அந்த அனித்தியமான பொருளாதார, அனித்தியமான விடுதலையை தேடி அதை கொண்டாட போறாங்க. நித்தியமான மகிமையான கிறிஸ்து யாருன்னு அவங்க தேடி போறாங்க. முதல்ல இந்த பகுதி என்ன சொல்கிறதுன்னு சொன்னா,
இந்த உலகம் எப்பயுமே இயேசுவை போலியாக தான் பின்பற்றும். இயேசு பின்னாடி ஒரு கூட்டம் போகுன்றதுக்காண்டி அந்த கூட்டம் உண்மையாகவே இயேசுவை அறிஞ்சு போடுறது அல்ல. இயேசுவை துதித்து பாடி ஒரு கூட்டம் போகுதுன்றதுக்காக அவர்கள் இயேசு உண்மையாகவே விசுவாசித்த கூட்டம் அல்ல. இந்த கூட்டத்துக்கு இயேசுவை பிடிக்குது, இந்த கூட்டத்துக்கு இயேசு தேவைப்படுது. இந்த கூட்டம் இயேசு விடலை. அவங்க இயேசுவை பார்க்கணும், இயேசுடைய வார்த்தையை கேட்கணும், இயேசுவோட சேர்ந்து ஆராதிக்கணும், இயேசுவோடு சேர்ந்த பண்டிகையை கொண்டாடணும், இயேசுவிடத்துல இருந்து அநேக அடையாளங்களையும் அநேக உபதேசங்களையும் பெற்றுக்கொண்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவர்கள் உண்மையாகவே அவர் யார் என்று அறியாதவர்கள். இவர்கள் போனது எல்லாமே அவர்களுடைய தேவைகளுக்காக, அவர்களுடைய சந்தோஷத்துக்காக, அவர்களுடைய மன நிம்மதிக்காக அவர்கள் இயேசுவை தேடி போனார்கள். அந்த கூட்டத்துல ஒருத்தருக்கு கூட அவர் உண்மையாகவே எதற்காக தேவனால் அனுப்பப்பட்டார், உண்மையாகவே அவர் எப்படிப்பட்ட மேசியா, உண்மையாகவே அவர் இந்த உலகத்துல வந்து எதை நிறைவேற்ற போகிறான்ற எந்த கண்ணும் தெரியாம உண்மையான குருடர்கள் அவங்க தான். அந்த குருடர்கள் மத்தியில தான் இயேசு வெளிச்சமாக நடந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இதுதான் சபைலாம் பாருங்க, எல்லாருக்கும் இயேசு தேவை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல்ல எத்தனை சபை இருக்குது, எத்தனை இடத்துல ஆராதனை, எத்தனை இடத்துல துதி பாடணும், எத்தனை இடத்துல பண்டிகை கொண்டாட்டம், எத்தனை இடத்துல ஆராதனை, எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்கிறதுனால அவர்கள் இயேசுவை அறிந்தவர்களா? இயேசுவை அறியலாம், இயேசுவை பின்பற்றலாம், இயேசுவை புகழ்ந்து பாடலாம், இயேசு கூட பயணிக்கலாம், இயேசுவை நேரடியாக பார்க்கலாம், இயேசுவை தரிசிக்கலாம், இயேசுகிட்ட இருந்து அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளலாம், இயேசுவினுடைய செய்தியை கேட்கலாம், இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கலாம், இயேசுவை சொந்தமாக கொண்டாடலாம். ஆனாலும் இயேசுவுக்கு அந்நியமாக இருக்க முடியும். இயேசு அவங்க இயேசு பின்னாடி போகிறாங்க, ஆனால் இயேசு அவர்களை அங்கீகரிச்சிருக்கிறாரா? இயேசு அவர்களை தன் ஜனங்கள் என்று சொன்னாரா? இயேசு அவர்களை தன் பிள்ளைகள் என்று சொன்னாரா? இயேசு அவர்களை தன்னை பின்பற்றுகிற சீசர்கள் என்று சொன்னாரா? அவர் முன்னாடி போய் இவங்க பின்னாடி போனாலும் அவங்களுக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும். இன்றைக்கே அப்படிதான். இன்றைக்கும் இயேசுவை தேடி வரும் பொழுது நம்ம கவனிக்கணும், இந்த பொதுவான ஜனங்கள் இயேசுவை தேடி போன போது நம்ம இருக்கிறோமா? பொதுவாக நிறைய பேர் இயேசு பின்னாடி போனது போல அந்த கூட்டத்தில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கிறோமா? இயேசுவை புகழ்ந்து பாடுறதுக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோமா? இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறோமா? இயேசுவினிடத்துலேருந்து வெறுமனே ஒரு ஆனந்தத்தையும் சமாதானத்தையும் மன ஆறுதலையும் தேடி நம்ம வந்திருக்கிறோமா? இல்லை இயேசுவோட சேர்ந்து இது கடவுள் கொடுத்த நாளுங்க, நான் ஒரு கிறிஸ்தவனா, நான் ஆராதிச்சு போனாதாங்க எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி அப்படின்றதுக்காண்டி வந்தானா? உண்மையாகவே உங்களுக்கு இயேசுவும் எந்த சம்மந்தம் இல்லை. அந்த யூதர்கள் எப்படி ஒரு போலித்தனமாக ஒரு இயேசுவை பின்பற்றி போனாங்களோ, நீங்களும் வெளிப்பிரகாரமாக உண்மையாக இயேசுவை தெரியாமல் வந்தீங்கன்னு சொன்னான். உண்மையாகவே இயேசுவும் உங்களுக்கும், நீங்கள் இயேசுவை தேடலாம், உங்களுக்கு இயேசுவை பிடிக்கலாம், நீங்கள் இயேசுவினுடைய வார்த்தை கேட்க ஆசைப்படலாம். இயேசுக்கு உங்களை தெரியுமா? இயேசு உங்களோடு உறவாட கொள்ள ஆசைப்படுறாரா? இயேசு உங்களோட பேச ஆசைப்படுறாரா? இயேசு உங்களை தன்னுடைய பிள்ளையா அங்கீகரித்திருக்கிறாரா? அதாங்க நீங்கள் இயேசுக்கு என்ன செஞ்சீங்க? உங்கள் இருதயம் இயேசு எப்படி தேடுதில்லை, நீங்கள் எப்படி அவரை உதித்து பாடுறீங்கன்னு இல்லை, நீங்கள் அவரை எப்படி கொண்டாடுறீங்கன்னு அல்ல, நீங்கள் அவரை குறித்து நினைக்கிறீங்கன்றதல்ல, அவருடைய இருதயத்தில் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் சொல்ல முடியுமா? அதுதான் உண்மையான சீசத்துவம், அதுதான் உண்மையாக இயேசு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உண்மையான உறவு. முதல்ல இங்கே தான் பார்க்குறோம், போலியாக கிறிஸ்துவ பின்பற்றக்கூடிய கூட்டம் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த கூட்டத்தில் இயேசு யாருடைய இருதயத்தோடு இணைந்திருக்கிறார், யாரை தேடி போயிட்டு இருக்கிறார், அவருடைய இருதயம் இப்போ எதையை நோக்கி அவருடைய இருதய சிலுவையை முன்னோக்கி போயிட்டு இருக்கு, அவருடைய இருதயம் பிதாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சுத்தி போலி கூட்டத்தின் மத்தியில் பலதரப்பட்ட தேவைகள் கொண்டு ஜனங்கள் தன்னை தேடி வருகிற மத்தியில் அவர் பிதா நியமித்த அந்த ஓட்டத்தில் அந்த பாடுகளை நிறைவேற்றுவதற்கு போகிறார். அவருடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தோற்று போன ஊழியம். எவ்வளோ வருஷம் ஊழியம் பண்ணார், எத்தனை அற்புதம் பண்ணார், எத்தனை உபதேசம் பண்ணார். யார் அவரோடு சேர்ந்து அவருடைய பாடுகளையும் அவருடைய மேசியா தன்மையை புரிந்து விசுவாசித்தவர்? யார் அவருடைய பிள்ளை? ஏசுங்க யாரை சொல்ற, யார் அடையாளப்படுத்துறார்? அந்த சீசர்களுமே தடுமாறி விசுவாசத்தை விட்டு குலைந்து போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதா நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு இயேசு ஒரு பெரிய மனவேதனை பாருங்க. எல்லாரும் சங்கீதங்களை பாடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா ஓசன்னா துதி பாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அது எவ்வளோ மன வலிகளை கொடுக்குறான், எவ்வளோ போலியா இருக்கிறான், எவ்வளோ மாய்மானமா இருக்கிறான், என்னைய உண்மையாவே அறியாதவனாக, எவ்வளோ கண் சொல்லி போன கூடனா இருக்கிறான். கடவுளா நான் இருக்கிறேன், கடவுளுடைய அதிகாரமுள்ள மேசியாவா நான் இருக்கிறேன்,
உண்மையாகவே மகிமை என்கிட்ட இருந்து வருது, ஏன் மகிமையை பார்க்க முடியல, என்ன பார்க்கக்கூடிய கண்ணு இல்லை, ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறான், பஸ்காவை தேடி போயிட்டு இருக்கிறான், அழிவு தேடி போயிட்டு இருக்கிறான், காணாமல் தேடி இருக்கிறது போயிட்டு இருக்கிறான். அந்த பஸ்காவினுடைய நினைவு உண்மையாகவே பாவ விடுதலையை நோக்கி பார்க்கலாம். அவங்க எகிப்தில இருந்து விடுதலை பெற்றுட்டாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறானா? இன்னைக்கும் அவன் ரோமனுக்கு அடிமையாக தான் இருக்கிறான். இன்னைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில எகிப்தில இருந்த அதே கலகமும், அதே பாரம்பரியமும், அதே விக்கிரக வழிபாடு எல்லாருக்கும் தான் செய்யும். ஆனா வெளியில தான் தேவனுக்கு பிரியமானவன் என்று நினைத்து போய் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம 2 பேரை பார்க்கணும். 30 வசனம் சொல்லுது, பலி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு பலியை வருகிறார் என்று கேள்விப்பட்டு சொல்லிட்டார். மார்க் 10ஆம் அதிகாரம் லூக்காலை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு குருடனை பத்தி தான் சொல்லுங்க. அதுல மார்க் ஒருத்தர் மட்டும் தான் பர்திமேயுன்ற குருடை 10ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள்ல நீங்க வாசிக்கலாம். பர்திமேயுன்ற குருடை அங்க உட்கார்ந்து பிச்சைக்கு இட்டு கொண்டு இருந்தான் சொல்லி பார்க்கணும். ஒரு குருடனா 2 குருடனான்ற டிபேட்டுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. மத்தேயு ஒரு நோக்கத்தோட சொல்றாரு, மார்க் ஒரு நோக்கத்தோட சொல்றாரு. 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பிரதானமா முன்னிலைப்படுத்தப்படுகிறதுனால மார்க் அதை சொல்றாரு. இங்க 2 குருடர்கள் அங்க இருக்கிறாங்க. இப்போ குருடர்கள் ஏன் அங்க இருக்கிறாங்க? அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துக்கிட்டது மாத்திரம் இல்லை, அங்க அவர்கள் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன எரிகோ எருசலேமுக்கான ஒரு நுழைவு வாயில் மாதிரி. இந்த பண்டிகை நாட்களில் திரள் கூட்டமான மக்கள் அங்கே கடந்து போவாங்க. அப்ப அங்க அநேக ஊனர்கள், அநேக குருடர்கள், சப்பானிகள் எல்லாரும் எரிகோ வருஷம் ஃபுல்லா உட்காந்துருப்பாங்க, வருஷத்துல வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. போற ஜனங்கள் அநேக தர்மம் பண்ணி காசு போட்டு போவாங்க. இந்த குருடர்களும் இந்த ஊனமானவர்களும் இந்த பண்டிகை நாட்களை மட்டும்தான் அந்த இடத்துல உட்கார்ந்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பண்டிகை முடிஞ்சா அங்கிட்ட யாரும் பெரும்பாலும் வரமாட்டாங்க. அப்ப அந்த பண்டிகை நாட்கள்ல வரக்கூடிய அந்த காசை வச்சுதான் ஒரு வருஷத்துக்கு அவங்க வாழ்க்கையை ஓட்டம், அவங்களுடைய வாழ்வுக்கான தேவையை அவங்க சந்திக்கும். அப்ப அவங்க தங்க வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலையில அந்த திரள் கூட்டத்தை பார்த்து கைகளை ஏந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்ப இந்த குருடர்களுடைய பின்னணியை, அவருடைய நிலையை நீங்க பார்க்கும்போது, குருடர்கள் எப்பயுமே தனியாக இயங்க மாட்டாங்க. குருடர்கள் மற்றவர்களை சார்ந்து வாழ்பவர்கள். நீ ஒரு நாள் குருடனா வாழ்ந்து பாருங்க. நான் யோசிச்சு பாருங்க, பகுதியை வாசிச்சுட்டு காலையில கண்ணை கட்டி நைட்டு கண்ணை கட்டி தூங்கிட்டு காலில் இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு குருடனா வாழ்ந்தா எப்படி? ஏன்னா நீங்க பைபிளை வாசிக்கும் பொழுது அந்த நபரோட உங்களை ஒப்புமைப்படுத்தி சிந்திச்சிங்கன்னா தான் அங்க என்ன சத்தியம் சொல்லப்படுதுன்னு தெரியும். நீ குருடனா வாழ்ந்து காலையில நீங்க கண்ணை திறக்காம அப்படியே எழுந்திச்சிங்க அப்படின்னா நீங்க கதவை திறந்து வெளியே வர்றதுக்கே சில மணி நேரங்கள் டக்குன்னு நினைச்சு வந்துட முடியாது. ஒருவேளை ஒரு ரூம்ல 4-5 பேர் படுத்துருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எந்திக்கும் பொழுது யாராச்சும் மிதிக்க முடியும், தடுமாறி உடம்பு எந்திரிச்ச உடனே இருக்கக்கூடிய ஆகும். ஒருவேளை தெரியாம யாரையாச்சும் மிதிச்சிட்டீங்கன்னா அவங்க எப்படி பிரயாசம் பண்ணணும், எவ்வளவு திட்டு வேணும். நீங்க திறந்து உங்க காலை கண்ணை முடிப்பதற்காக நீங்க குளிக்கவோ அல்லது பிரஷ் பண்ணவோ போகணும்னா அந்த பொருளை தேட அவ்வளவு நேரம். ரெகுலரா யூஸ் பண்ற பொருள் தான், வைக்கிற இடம் தான் ஒரே இடத்துல இருக்குமா? ஒருவேளை எடுக்கும்போது கை தவறி கீழே விழுந்துட்டு அதை எப்படி நீங்க தேட? நீங்க குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் அங்க உள்ள எவ்வளவு பிரயாசங்கள், அசௌகரியங்கள் நீங்க படணும். நீ வெளியே திரும்ப உங்க ட்ரெஸ்ஸை தேடி ட்ரெஸ்ஸை போடணும், அதுக்கு இன்னொருத்தர் தேவை. நீங்க கிளம்பணும். குருடர்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இப்போ நீங்க கண்ணாடி இருக்கனால நம்ம நீட்டா கிளம்ப ஆசைப்படும். கண்ணாடியே இல்லாமல் எப்படி அவன் கிளம்புவான்? அவன் தலையை நல்லா சீரியன்னு எப்படி தெரியும்? அவன் மூஞ்சல எந்த கரையும் இல்லைன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? ட்ரெஸ்ஸை சரியாக போட்டிருக்கணும் அவனுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் அவன் பிரதானப்படுத்தவும் முடியாது. அவன் அவசியம் நினைச்சாலும் அவனால் செய்யவும் முடியாது, சரியாக செய்யவும் முடியாது. நிறைய குருடர்களை வாட்ச் பண்ணி பாருங்க, அவங்களுடைய வெளிப்புற எக்ஸ்பிரஷனை பாருங்க, அவங்க வெளிப்புற செயல்பாடுகளை பாருங்க, நிறைய ஒழுங்கினமாக இருக்கும், ஆர்டராக இருக்காது. ஏன்னா அதுதான் அவங்களுடைய நேச்சர். குருடர்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துறீங்களா? இப்போ கிச்சனில் சமைக்க முடியுமா? எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எப்படி தெரியும்? அப்படியே தெரிந்தாலும் இன்னைக்கு இருக்க மாதிரி ஸ்டவ்வால் அவன் எப்படி ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எது உப்பு, எது சீனி, எது மிளகான்னு எப்படி அவனுக்கு தெரியும்? எப்படி அதை சமைப்பான்? சமைப்பேறது இன்னொருத்தனை சார்ந்து இருக்கு, இன்னொருத்தனுடைய கையை எதிர்பார்க்கும்.
இன்னொருத்தரை கை எடுக்கும்பொழுது இவன் ஆசைப்பட்டதை சமைச்சு சாப்பிட முடியாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் சாப்பிடணும். சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒழுங்கமாக சாப்பிட தெரியாது. ஏன்னா அவன் பார்த்தது இல்லை, அவனுக்கு தெரியாது. அநாகரிகமாக தான் சாப்பிட முடியும். சாப்பிட்டுட்டு வெஞ்சு வெளியவோ வேலைக்கோ போகணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் யாராச்சும் கையை பிடிக்கணும். இல்லை இப்போ இன்னைக்கு ஸ்டிக்கை வச்சே நடந்தாலுமே அதில் எல்லாரையும் போல வாக் பண்ண முடியாது. அவன் தட்டி 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 தான் எங்கே பழம் இருக்குது எங்கே பேர்டு இருக்குன்னு தட்டி தட்டி தான் போகணும். அவன் கடந்து வழி அருகே போகும்பொழுது அவனுக்கு ஒவ்வொரு அடியும் பயம்தான். ஒவ்வொரு அடி எங்கே பள்ளம் இருக்கும், எங்கே ஏதாச்சும் வண்டி குறுக்க வருமா, யாராச்சும் நம்மளை இடிச்சிருவாங்களா, ஏதாச்சும் முள்ளில் விழுந்துருவோமா, தண்ணியில் விழுந்துருவோமா, ஒவ்வொரு அடியும் பயத்தோட சந்தேகத்தோட வச்சு தான் அவன் வேலைக்கு போகணும். வீட்டில் இருந்து அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இந்த எரிகோவினுடைய வாசலை வந்து உட்காடுறான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரோடு வசதியெல்லாம் இல்லை. அவன் காடுகளையும் மலைகளையும் தான் ஏறி வரணும். ஒரு மலையில அவன் ஏறி வரும்போது பள்ளங்களை ஏறி வரும்போது சருங்கி விழுந்துட்டானா என்ன ஆகும், காயப்பட்டானா யாரும் அவனுக்கு மருந்து கொடுத்து காப்பாற்று. அதெல்லாம் ஒவ்வொரு அணுதினமும் அவன் செய்யக்கூடிய வேலைகளையே அந்த வழிகளோடு பாடுகளோடு தான் நடந்து போகணும். வேலை செய்யுது. இப்போ இன்னைக்கு அரசாங்க வேலையை கொடுக்குறாங்க கண்ணு தெரியாதவங்க. அதுலேயுமே நிறைய வழிகள் இருக்கு. வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. கண்ணு தெரியாமல் வேலையை கம்மியாக தான் செய்ய முடியும். கண்ணு தெரிகிறவங்களை விட 20% தான் அந்த வேலையை செய்ய முடியும். அதுக்கும் அவன் இன்னொருத்தனை சார்ந்து கேட்டு காது ஷார்ப்பாக இருந்தால் தான் வேலையை செய்ய முடியும். கண்ணு தெரியாதனால மற்ற உறுப்புகளை அவன் ரொம்ப ஞானமாக முழு பலத்தோட பயன்படுத்தும். அப்போ தான் அந்த வேலையை செய்யணும். அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த வேலையில் அவன் சரியாக செய்யலைன்னா அங்கேயும் அவனுக்கு அவமானம் இருக்குது, திட்டு இருக்குது, அங்கேயும் அவனை பரியாசம் பண்ணுவாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு அவங்க திரும்ப வீட்டுக்கு வரணும், திரும்ப கஷ்டப்பட்டு பயணம் பண்ணணும், இரவு நேரத்தில் அங்கே தூங்கணும். இப்போ அவனுக்கு திடீர்னு சுகம் இல்லை, யார் அவன் ஆஸ்பத்திரிக்கு போவான். அந்த காலத்தில் மருத்துவ வசதிகள் அவ்வளோதான். அவன் வியாதிப்பட்டுட்டான், கஷ்டப்பட்டுட்டான்னா அவனுக்கு முதல் இந்த இயேசு இருந்த காலத்தில் குருடர்களுக்கு எந்த வேலையும் இல்லை. ஒரே அவன் குருடனா பிறந்துட்டானா சாபத்துக்குரியவன், கடவுளுடைய நேரடியான ஆக்கினியில் இருக்கிறான். அதனால் அவனை வீட்டை விட்டு புறம்பாக்கிடுவாங்க. அப்போ அவனுடைய வாழ்வாரதற்கு இவன் இன்னொருத்தர்களை சார்ந்துதான் இருக்கணும். இன்னொருத்தவர்களுடைய கையை ஏந்தி தான் அவனுக்கு நம்ம வாழணும். இது ஒரு நாள் வாழ்க்கை இல்லைங்க. ஒரு நாள் குருடனா வாழ்ந்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுவீங்க. அனுதின வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் வாழ்கிறான். வாழ்க்கை ஃபுல்லாக காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வலிகளோடு இருக்கிறான், பயங்களோடு இருக்கிறான், அவமானங்களோடு இருக்கிறான். வாழ்க்கையை குறித்த பல சந்தேகங்கள், பல எதிர்பார்ப்புகள், குளறுபடிகள், தனிமை, புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆலயத்துக்கு போக முடியாது, ஜப்பாலயத்துக்கு போக முடியாது, எங்கேயும் போய் பங்கு எடுக்க முடியாது, கடவுளுடைய ஆராதனையில் பங்கு பெற முடியாது. புறக்கணிக்கப்பட்டவர்களா, ஒடுக்கப்பட்டவர்களா, அனுதினமும் உயிர் வலிகளோட வாழ்கிறார்கள், மரண பயங்களோட வாழ்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாடத்தை கற்றுக்கு. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் நம்ம சந்திக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவர் அறிந்து சுவிசேஷம் சொல்லும் பொழுது எங்கள் வீட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப 1/2 கிலோமீட்டர் தான். ஒவ்வொரு முறையும் அங்கே வேலைக்கு நான் கடந்து போகும்பொழுது ரயில்வே ஸ்டேஷன் ஒருத்தர் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பார், பிளைண்ட் ஒருத்தர், கண்ணு தெரியாது. ஒவ்வொரு முறையும் அவர் ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடி காசு வாங்கிட்டே இருப்பார். இவர்கிட்ட என்னைக்காச்சும் இயேசுவை பற்றி பேசணும்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் சொன்னேன். அவர் எல்லாத்தையும் நல்லா கேட்டுட்டு, எல்லாம் சரிதான்பா, பசித்தவனுக்கு எதுக்குப்பா பக்தின்னு கேட்டார். இன்னைக்கு கடவுள் என்னை பசியில வாட வச்சுட்டு இருக்கிறாரு, இனி நான் அந்த கடவுளை தெரிய என்ன பண்ண போறேன்? எனக்கு உணவு தராத, என் சாப்பாட்டை போக்காத கடவுளை நான் எதுக்கு நம்பணும்? அப்படிதான் இன்னைக்கு ஒவ்வொரு குருடர்களுடைய வாழ்க்கை இருக்குது. அப்படிப்பட்ட குருடர்கள் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்ப நம்பிக்கையற்று வாழ்க்கையை வெறுத்து ஒரு நாள் பிச்சை எடுத்தா பரவாயில்ல, வாழ்க்கை ஃபுல்லாவே பிச்சை எடுத்து, வாழ்க்கை ஃபுல்லாவே இன்னொருத்தனை சார்ந்து, வாழ்க்கை ஃபுல்லாவே இன்னொருத்தருக்கு பாரமா இருந்து, இன்னொருத்தருடைய அவமானங்களை பரியாசங்களை கேட்டு புறக்கணிக்கப்பட்டு எந்த மரியாதையும் இல்லாம வாழ்ற வாழ்க்கையை போல ஒரு குருடர்கள். நம்மளால இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தி நம்ம வாழ்ற வாழ்க்கைய மாதிரி வழிகளுக்காயங்கள் இருக்கு. ஆனால் அதுதான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? அவன் எப்படி கடவுளை நம்புவான்? அவன் எப்படி கடவுளை தேடுவான்? அவனுக்கு யார் கடவுளை பற்றி சொல்லுவான்?
வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை யார் அவங்களுக்கு கொடுக்க முடியும்? ஆனா இங்க இந்த நிலையில தான் அந்த எருசலேம், அந்த எரிகோவினுடைய வீதிகள்ல 2 குருடர் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறாங்க. இப்ப அவங்க இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். நிறைய பேர் போறாங்க. சில பேர் பாடல் பாடிட்டு போறாங்க, சில பேர் இயேசுவை குறித்து பேசிட்டு போறாங்க, இயேசுவும் போறாரு. அநேக வசனங்களை கலந்து ஆலோசிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். அப்ப திரள் கூட்டமான மக்கள் இயேசுவை புகழ்ந்து போய்கொண்டு இருக்கும் பொழுது அவங்க கேட்குறாங்க, யார் போறா, ஏன் எவ்வளவு கூட்டம் போறாங்க, என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பொழுது இயேசு போறார். நீ மார்க்கில் பார்க்கும்போது நசரேயனாகிய இயேசு போறாருன்னு சொல்லி சொல்றாங்க. இயேசுவை கேள்விப்பட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அப்படின்னா இயேசுவை இங்கே தான் அவங்க கேள்விப்பட்டாங்க. நல்ல, ஏன்னா அவங்க கேள்விப்பட்ட உடனே ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும்னு கூப்பிடுறாங்க. அவர் ஆண்டவர்னு எப்படி தெரிஞ்சிச்சு? அவரை தாவீதின் குமாரன் எப்படி தெரிஞ்சிச்சு? அவர்கிட்ட இறக்கத்துக்காக போகும் யார் சொல்லுவாங்க? இப்போ இயேசு வருகிறான்னு அவங்க கேள்விப்பட்டாங்கன்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே இயேசு செய்த ஊழியத்தை அவங்க கேள்விப்பட்டாங்க. இயேசு கலிலேயா முழுவதும், யூதேயா முழுவதும் செய்த பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அவர் குஷ்டரோகியை சுகப்படுத்தணும், அவர் திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தணும், அவர் மரித்து போன எபுருவினுடைய மகள் உயிரோடு இருந்தது, காற்றையும் கடலை அதட்டினது. இப்படி பல இயேசுவினுடைய அற்புத அடையாளங்களை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க. இயேசுவினுடைய உபதேசத்தை குறித்து கேள்விப்படுறாங்க. கேட்குறாங்க, அவர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன செய்ய இருக்கிறீர்கள்? இயேசுவார், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். என்ன ஆண்டவரே, உங்களை பார்த்தாலே தெரியலையா என்ன தேவைன்னு? நாங்களே எவ்வளோ கஷ்டத்தை இருக்கிறோம், எங்கள்கிட்ட போய் என்ன வேணும்னு ஏன் கேட்குறீங்க அப்படின்லாம் அவங்க கேட்கலாம். அவர்கள் எங்கள் கண்களை திறக்க வேண்டும் சொன்னாங்க. எதுக்கு கண்ணு திறக்கணும்? நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். எங்களுக்கு கண்ணு வேணும், ஏன்னா உங்க பின் செல்வதற்கு. எங்களுக்கு கண்ணு வேணும் உண்மை காண்பதற்கு. எங்களுக்கு கண்ணு வேணும் உண்மை நேசிப்பதற்கு. எங்களுக்கு கண்ணு வேணும் உமக்கு கீழ்ப்படிவதற்கு. எங்களுக்கு கண்ணு வேணும் உமக்கு அர்ப்பணிப்போடு வாழ்வதற்கு. எங்களுக்கு கண்ணு கொடுங்க, நாங்கள் எல்லாரையும் போல வேலை பார்க்கணும். எங்களுக்கு கண்ணு கொடுங்க, எங்கள் குடும்பத்துக்கு நான் திரும்ப போகணும். எங்களுக்கு கண்ணு கொடுங்க, இந்த உலகத்தில் எங்களை யார் யாரெல்லாம் பரியாசம் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் நல்லா வாழணும். எங்களுக்கு கண்ணு கொடுங்க, இந்த பிச்சை எடுக்கிற வேலையை நிறுத்திட்டு நாங்கள் பெரிய ஒரு இடத்துக்கு முன்னேறோம். அவர்கள் என்ன வேண்டும் என்று அவர் கேட்கும் பொழுது அவருடைய அன்பு, அவருடைய மன்னிப்பு, அவருடைய தயால குணம், அவருடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் உணர்க்கும் பொழுது அவர்கள் அவரை பார்ப்பதற்கு தான் என் கண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ குருடர்களை சுகப்படுத்தினாலும் இவர்களுக்கு ஏன் சுகப்படுத்துதல், அந்த பார்வை பெற்றதை இங்கே சொல்லப்படுறது சொன்னா, அவர்கள் கண்ணு திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் விசுவாசிகள். அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் விசுவாசம் நடக்கலை. விசுவாசம் ஏற்கனவே இருக்குது, விசுவாசம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இயேசு கண்ணே கொடுக்காம போனாலும், கண்ணை திறக்காமே போனாலும் இவங்க அவங்க தான் வாழ்ந்துருப்பாங்க. அவருக்காக தான் தன் ஜீவனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க கண்ணு கொடுக்கலன்றது விஷயம் கிடையாது. அவங்களுடைய விசுவாசம் எப்படி வெளியில செயல்பாட்டுக்கு வந்ததுன்றதான் இங்க முக்கியமான விஷயம். அவர்களுடைய பிரதான ஆசை அவரை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும், அவரை பின்பற்றுறதுக்கு கண்ணு வேணும், அவருக்காக சேவை செய்வதற்கு அவர்களுக்கு கண்ணு வேணும். ஒரு விசுவாசி எப்பயுமே அவருடைய தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை பார்க்கறதுதான் தேவை. இயேசுவினுடைய மகிமையை பார்க்கறது அவனுடைய ஆறுதல். இயேசுவினுடைய மகிமையை உணர்வதும், அவரை நோக்கி ஓடுவதும், அவரை அறிவதும், அவரை நேசிப்பதும், அவருக்குள்ளா களி கூறுவதும், அவரை பின்பற்றுவதை தவிர வேற எதுவும் அவனுக்கு மகிமை சந்தோஷம் இல்லை. அதை தான் சொல்ல. உங்க ஆசை இருக்குதா? எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா, எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க தான் உங்களுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனைக்காக, என்ன தேவைக்காக வந்தீங்க, உங்களுக்கு தான் தெரியும். ஒரு பாவிக்கான ஒரே ஒரு விருப்பம், ஒரு பாவிக்கான ஒரே ஒரு சந்தோஷம் என்பது கிறிஸ்துவ மகிமையா பார்க்கறது தவிர வேறு சந்தோஷம் இல்லை. அதான் சொல்றாங்க, நாங்கள் எங்கள் கண்களை திறக்க வேண்டும். இயேசு மனதுருகி, எதுக்கு மனதுருகினார்? அவங்க கண்ணு தெரியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து மனதுருகன். ஐயோ, அவங்க பிச்சை எடுத்து எவ்வளவு அவமானமா இருக்காங்கன்னு பார்த்து மனதுருகன்.
அவருடைய மனதுருக்கம் என்பது அவருடைய விசுவாச பாடுகள். அவருடைய மனதுருக்கம் என்பது அவருக்காக அவர்களுடைய அர்ப்பணிப்பு. அவருடைய மனதுருக்கம் என்பது அவர்களுடைய சீசத்துவத்தினுடைய தியாகம். ஒரு கண்ணு தெரியாதவன் தன்னை பார்க்கவும் தன்னை நேசிக்கவும் தன்னை பின்பற்றுவதற்கு எவ்வளவு துடிக்கிறான். இவ்வளவு கண்ணு உள்ளவர்கள் எவ்வளவு குருடா இருக்கிறான். இவன் ஒரு பிச்சைக்காரன் தான் மகிமையை பார்க்கவும் தான் கூட வருவதற்கும் தன்னை நேசிப்பதற்கும் எவ்வளவு ஆர்வம் உள்ளவன். அவனுக்கு எவ்வளவு வழி இருக்கு, அவனுக்கு எவ்வளவு அவநம்பிக்கை இருக்குது, அவனுக்கு எவ்வளவு பயம் இருக்குது, எவ்வளவு சந்தேகம் இருக்குது. ஆனால் அவனுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்குது. விசுவாசத்தில் எவ்வளவு அர்ப்பணிப்பு தியாகம் இருக்கிறது. அதை பார்த்துதான் அவர் மனதுருகிறார். அவர்கள் இறங்குன்றாங்க, எங்களுக்கு இறக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் அவர்களுக்கு மனதுருக்கத்தை கொடுக்கிறார். அவங்க மன்னிப்பை கேட்கிறாங்க, அவர் தான் இருதயத்தை அவங்க கொடுக்கிறார். மனதுருக்கம் என்பது என்னை இன்னொருத்தனுடைய இருதயத்துக்குள்ளாக வைப்பது தான். இன்னொருத்தனுடைய எல்லா வழிகளையும் பாரங்களையும் உணர்வுகளையும் புரிந்து என் இருதயத்தை அவனுக்கு அர்ப்பணிப்பது தான் மனதுருகம். பைபிள் இயேசு மனதுருகிறான். நீ மன்னிப்பை கேட்குற, நான் என்னையே உனக்கு தர்றேன். நீ மன்னிப்பை கேட்குற, இறக்கத்தை கேட்குற, என்னுடைய மனசே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், என் இருதயத்தையே உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ற அளவுக்கு தான் அவர் மனதுருகிறார். மனதுருகிறது மாத்திரம் அல்ல, அவர்கள் கண்களை தொட்டார். பைபிளில் பல இடங்களை பார்க்குறோம். குஷ்டரோகியை தொடுறதை பார்க்குறோம், குழந்தைகள் தொடுறதை பார்க்குறோம். நிறைய இடங்களில் இயேசு தன் கையை வைக்கிறார். உன்னை வாயுடைய உன்னை தொடுறதை பார்க்குறோம். கைகள் வைக்கிறது எப்பொழுதும் பதிலால் மரணத்தை சொல்வது, ஆசாரிய பணியை சொல்வது. உன்னுடைய பாடுகளும் உன்னுடைய சாபங்களும் எனக்குரியது. இனிமேல் உன் பிரச்சனை என்னுடையது, உன் வழிகளும் உன் சாபங்களும் எனக்குரியதுன்றது தான் ஒவ்வொரு முறையும் கைகளை வைக்கும் பொழுது இயேசு வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த குருடர்களுடைய கண் அவர் தொடுகிறார் என்று சொல்லும் பொழுது தனது பதிலால் மரணத்தை அவர்களுக்கு முன்னிறுத்துகிறார். உன் பார்வைக்காக, உன்னை மீட்பதற்காக, உன்னை விடுதலை செய்வதற்காக, நீ மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ்வதற்காக, உன்னுடைய குருட்டுத்தன்மை தெளிவுபடுவதற்காக நான் என்னை பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். உனக்காக இப்ப நான் திருசிலுக்கு போறேன், உனக்காக இப்ப நான் பாடுபட போறேன். நீ மகிமையில பிரவேசிக்கும்படியா, நீ பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியா, நீ பாவத்திலையும் சாபத்திலையும் சமுதாய ஒடுக்கத்திலையும் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து பூரணமா மீட்கப்படும்படியாக உன் பாட நான் சுமந்துகிறேன்னு சொல்லி அவர் கண்களை தொடுகிறவராக இருக்கிறார். கண்ணை தொடுறாரு. உடனே அவர்கள் பார்வை அடைந்து சொல்லிட்டார். அழைத்த உடனே பார்வை அடையல, என்ன வேணும்னு கேட்ட உடனே பார்வை அடையல. பார்வை அடைவாயாகன்னு சொல்லி பார்வை அடையல. அவர் நிற்கும் போது பார்வை அடையல, அவர் கூப்பிடும் போது பார்வை அடையல, அவர் மனதுருகும் பொழுது பார்வை அடையல, அவர் கண்களை தொடும் பொழுது மட்டும்தான் பார்வை பறக்கிறது. அவர்களுடைய மீட்பு என்பது அவருடைய பதிலால் மரணத்தின் அடிப்படையில், அவர்களுக்கு ஜீவன் என்பது இவருடைய சிலுவை மரணத்தின் அடிப்படையில மட்டும்தான். தொட்ட உடனே அவர்கள் அடுத்த நொடியில பார்வை அடைகிறார். அவர் கண்ணை அவர் தன் கையை கண்ணில் வைக்கிறாரு, திரும்ப கையை எடுக்கிறாரு, அவன் கண்ணை திறக்கிறான். அந்த கண்ணை திறந்து இந்த உலகத்துல பிரதானமா யாரை பார்க்குறான்? எதிராக இருக்கிற இயேசுவை தான் பார்க்குறான். அவன் பார்வை அடைந்து முதலாவதாக இயேசுவை தான் மகிமையா பார்க்குறான். அவன் மனக்கண்ணுல பார்த்த இயேசு, அவன் விசுவாச கண்ணுல பார்த்த இயேசு, விசுவாச கண்ணுல தாவீதின் குமாரனா பார்த்தவரை, ஆண்டவரா பார்த்தவரை, இரக்கமுள்ள ஐஸ்வர்யம் உள்ள பார்த்தவரை இப்பொழுது நேருக்கு நேரா மகிமையா மேன்மையா வெளிச்சமா மகா பிரகாசமா கிறிஸ்துவ அவன் பார்க்கிறோம். அவர்கள் பார்வை அடைந்து அவரை துதித்து கொண்டு போனார்கள் சொல்லல, அவர்கள் பார்வை அடைந்து தங்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள் சொல்லி சொல்லல, அவர்கள் பார்வை அடைந்து சந்தோஷமாய் தேவாலயத்துக்கு போனார்கள் சொல்லல, அவர்கள் பார்வை அடைந்து கூட்டத்தோட சேர்ந்து போனார்கள், அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஏன் பின்னாடி போனான்? பார்த்தனால பின்னாடி போனான். இயேசுவால கண் திறக்கப்பட்டனால பின்னாடி போனான். இயேசுவினுடைய மகிமையை அனுதினமும் பார்ப்பவர்கள் தான் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியும். கிறிஸ்துவினுடைய மகிமையை அனுதினமும் ருசி பார்க்கிறவானா மட்டும்தான் அவருக்கு பின் செல்லுகிற சீசனா இருக்க முடியும். இயேசுவினுடைய
ஆவிக்குரிய தன்மைகளை பார்க்கிறவன், குணாதிசயங்களை பார்க்கிறவன், இயேசுவினுடைய மன்னிப்பையும் கிருபையும் இரக்கத்தையும் அனுதினமும் ருசிக்கிறவன் மட்டும்தான் அவருடைய சீசனாக பின்னாடி போவான். மற்றெல்லாம் போலியாதான் போவான். உண்மையை அவனால் ஒரு பொழுதும் போக முடியாது. கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்க்கை வாழ யாரால வாழ முடியும்? அவருடைய இழப்பையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் அவருடைய மீட்பின் அழக ருசி பார்க்கிறவனுக்கு மட்டும்தான் இயேசு மகிமையா பிரதானமானவராக இருக்கிறார். கண்ணு தெரிஞ்சு குடும்பத்துக்கு போல, மனைவியை பார்க்கல, பிள்ளைய பார்க்கல, நான் சொந்த பந்தங்களை பார்க்கல, ஆலயத்துக்கு போல, கண்ணு தெரிஞ்ச உடனே இனிமேல் ஒவ்வொன்றுதான் பின்னாடி வாழ்க்கை. எது வரைக்கும் நீங்க போறீங்களோ உங்க பின்னாடி வாழ்றதா என் வாழ்க்கைன்னு சொல்லவர்கள் பின் சென்றார்கள். மூணாவது இந்த பகுதி நமக்கு என்ன சொல்வதுன்னு சொன்னா, முதல்ல ஒரு பாவிக்கு தேவை கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். விசுவாசத்துல போராடுறவர்களுக்கு இயேசு பல பாதுகாவலரா இருக்கிறார். கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் தான் விசுவாசிக்கு மகிமையும் கீழ்ப்படிதலையும் கொண்டு வருகிறது. இவங்க எப்படி அர்ப்பணிச்சாங்க, எப்படி பின்பற்றி போனாங்கன்னு சொன்னா, அவருடைய மேன்மையான பாடுகளை உணர்ந்து இருக்கிறார். அவர் சிலுவைக்கு போகக்கூடிய பாடுகளையும், பிதாவினால் அவர் ஒடுக்கப்படுகிற நொறுக்குதலையும், தங்களுடைய பாவத்துக்காக வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பையும் அவர் சுமந்து தீர்க்க போறார். தங்களை முற்றிலும் பாதுகாவலராக, இரட்சகராக அவர் இருப்பதற்காக அவர் தேவனுடைய கோபத்தை சந்திக்க போகிறார் என்கிற உணர்வு அவர்கள் அவரை கீழ்ப்படுவதற்கும் அர்ப்பணிப்போடு அவரை பின்பற்றுவதற்கும் வழிநடத்துவதற்கு. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்க? உங்க வாழ்க்கையில கீழ்ப்படுதல் இருக்குதா? உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்குதா? உங்க வாழ்க்கையை உற்று கவனிக்கும் பொழுது உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு பாத்திரமானவர்களா நீங்க வாழ்றீங்களா? உங்க இருதயத்தை நீங்க கேட்டு பாருங்க. குடும்பம் உங்களை பத்தி என்ன சாட்சி சொல்லுது? நீங்க வாழக்கூடிய சமுதாயம் உங்களை பத்தி என்ன சாட்சி சொல்லுது? இந்த குருடர்களுக்கு சாட்சி இப்ப யார்? இந்த திரள் கூட்டமான ஜனங்கள் இந்த குருடர்களுக்கு சாட்சி சொல்ல, இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் கிறிஸ்துவினால அவருடைய மகிமையை கண்டவர்கள், இவர்கள் கிறிஸ்துவ முழு இருதயத்தோடு விசுவாசித்தவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து ஆண்டவரா, இரட்சகரா, ஆளுகிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சொல்ல முடியுமா? உங்க வாழ்க்கையில முதல் கண்ணு திறக்கப்பட்டிருக்கதா? கண்ணு திறக்கப்பட்டதா இருந்தா கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ செய்தியினால மீட்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு அவரை தாவீதின் குமாரா ஆண்டவரா அறிந்துறீங்களா? அந்த விசுவாசம் இருந்தா, அந்த விசுவாசம் இருந்தா உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கணுமே. பாவத்தை குறித்த போராட்டம் எப்படி இருக்குது? சொந்த இருதயத்தை குறித்த போராட்டம் எப்படி இருக்குது? எவ்வளவு தூரம் இயேசுவை பார்க்குறீங்க? எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்காம, ஜெபிக்காம, கடவுளோட ஒப்புரவாகாம, பாவத்தை மேற்கொள்ளாம உலகத்தோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவா இந்த பண்டிகைக்கு போன ஜனங்களை மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருமே இயேசுவுக்கு துரோகிகளாக தான் இருக்கு. எந்த ஜனம் பின்னாடி போச்சோ இந்த ஜனம்லாம் சேர்ந்துதான் அவரை சிலுவையில் அறையும் கூப்புருட்டுச்சு. இந்த குருடர்கள் விசுவாசத்தோட அவரை திரும்பி போனாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை சொன்ன, ஆண்டவரை நான் கூட இருக்கிறேன், எனக்கு உண்மையாவே ஒரு மகிமையை தெரியல, இது யாருன்னு தெரியல, என் தேவைக்காண்டி உங்களை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைக்காண்டி உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய சுயநலத்தை நம்பி உங்களோடு வந்து நான் ஒரு இயேசுவை நினைச்சு வணங்கிட்டு இருக்கிறேன், உண்மையாகவே உங்களுடைய இருதயத்தில் நான் இருக்கனால எனக்கு தெரியல, நீர் என்னை பார்க்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவனா நான் இருக்கிறேனா, உண்மை விசுவாசிக்கக்கூடிய கூடனா நான் இருக்கிறேனா, உண்மை பின்பற்றக்கூடிய மனிதனா இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கை கேடா இருக்குது, என் வாழ்க்கை மோசமா இருக்குது. இந்த தூடர்களை போல, இந்த திரளான மனிதர்களை போல போலியான ஒரு இயேசுவை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். என்னை தடுத்து நிறுத்துங்க, என்னை கூப்பிடுங்க, என் கண்ணை தரங்க, எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, எனக்கு அர்ப்பணிப்பை கொடுங்க, ஒரு மகிமையை தினந்தோறும் பார்க்கக்கூடிய கண்ணை கொடுங்க, உமக்காக இலக்கவும் உண்மை போல சிலுவையை சுமக்கக்கூடிய வாழ்வை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு தர இந்த குருடர்களை அழைத்து சுகப்படுத்திய இயேசு இன்னைக்கு உயிருள்ள ஜீவனா உங்களுடைய குருட்டு கண்களை திறக்குவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சுவாசிங்க. இயேசு உங்களுக்கு பரிசுத்த கண்களை கொடுத்து அவருடைய மகிமைக்கு உங்களை பயன்படுத்துவாராம்.